நம்ம இன்னைக்கு வந்து ஜிபியூ டிபியூ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நம்ம ஆஃபீஸ் முன்னாடிலாம் ஒரு டீ கடை இருப்பார்லாம், அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அவர் வந்து டீ போடுவார். அவர் வந்து மார்னிங் ஆனால் ஒரு டீ காஃபி ஏதாவது கொடுப்பாரு, ப்ளஸ் ஒரு பஞ்ச் போட்டால் கொடுப்பாரு. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா சிபியூ. அதாவது அவர் வந்து ஒரு டாஸ்க்கு ஃபாஸ்ட்டாகவும் செய்வார், நல்லாவும் செய்வார், டெசிஷன் எடுப்பார். அவருக்கு தெரியும் வந்து பஜ்ஜி டீயோ காஃபியோ குடிச்சா வர சாப்பிடுவாங்கன்றது. ஸோ டெசிஷன் மேக்கிங்லாம் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் அவர் வந்து பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுது. ஒன்ஸ் க்ரோ ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பேனில் தோசைக்கல் ஒரு 2 தோசைக்கல் வாங்கி தோசை போட சொல்கிறாரு. இது வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு 4 பேர் அதுக்கு எம்ப்ளாய் பண்ணுறாரு. ஒருத்தர் வந்து தோசை போடுறதுக்கு, ஒருத்தர் வந்து டீ போடுறதுக்கு, ஒருத்தர் வந்து பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு. இதெல்லாம் பண்ணுறாருல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க, ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ரூல்ஸ்குள்ளே தான் நீ பண்ணணும். அவங்க ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வராங்க. இதை பேர் தான் வந்து ஜிபியூ அப்படின்னு சொல்கிறது, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். இதை வந்து நீங்கள் கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஈவன் ஏஐயில் கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிபியூ. இதை வந்து கூகுள் யூஸ் பண்ணுது, இது ஏஐ மாடல்ஸ்க்காக. இது என்னன்னா, அந்த டீ கடைக்காரர் தெரியும் மார்னிங் எவ்வளோ டீ போகும்னு தெரியும், அது இஞ்சி டீ எவ்வளோ போகும்னு தெரியும், காஃபி எவ்வளோ போகும்னு தெரியும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரோன்னா, சிபியூ சொல்கிறது வந்து டெசிஷன் மேக்கிங், ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங். ஜிபியூ சொல்கிறது வந்து ரிப்பிட்டேட்டிவ், சேம் டாஸ்க்கு ரிப்பிட்டேட்டிவாக பண்ணுறது வந்து ஜிபியூ. டிபியூ சொல்கிறது வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி ப்ராசஸஸ், லைக் எப்படி ஆப்டிமைஸ்டாக எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ராசஸை பண்ண முடியும்.